ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரெட்ரோ பிஜிஎம்ஏ ஸ்டோர். ஸோ இப்போ ட்விட்டரில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. சஸ்பெண்டட் ட்விட்டர் வந்து லாகின் இது ஆண்ட்ராய்டில் லாகின் பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐஓஎஸில் வச்சு ஐஓஎஸில் ஒரு 1 இயராக இந்த இஷ்யூ இருக்குது. என்ன அப்படின்னா, ட்விட்டர் வந்து நார்மலாக ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒரு யூஐயாக இருக்கும். நீங்கள் வந்து ஐஃபோன் வந்து ட்விட்டர் வந்து கிளிக் பண்ணும்போது அப்போ வந்து டேரெக்டாக வெப்சைட்லேயே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்டில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் சஸ்பெண்டட் ட்விட்டர் வந்து லாகின் பண்ண முடியாது. ஆனால் ட்விட்டர் அக்கௌண்ட் நம்ம கேமில் லிங்க் பண்ணுறது, நம்ம கேம் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டே அது வந்து அடிக்கடி ட்விட்டர் வந்து சஸ்பெண்ட் ஆகும். அதனால் நம்மளால் லாகின் பண்ண முடியாமல் போகும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 80 லெவல் கலெக்ஷனு 90 லெவல் கலெக்ஷன்லாம் சிங்கிள் ட்விட்டரில் வச்சுருப்பாங்க. அதுவும் ட்விட்டர் அக்கௌண்ட் மேக்ஸிமம் எல்லாமே சஸ்பெண்ட் ஆகிருங்க. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலுமே சரி தான், ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகும். அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து எதாவது சஸ்பெண்ட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எதனால் வருது, ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி எந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டுமே லாகின் ஆகாது. நீங்கள் ட்விட்டரை கிளிக் பண்ணாலே எரர்னு போட்டு 999 வரும். ஸோ அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்து வெப்சைட் லாகின் மாதிரி கொடுத்துட்டான். டேரெக்ட் வெப்சைட்லேயே லாகின் பண்ணிடுங்க. ஆனால் இது வந்து ட்விட்டர் வந்து சஸ்பெண்ட் இல்லாத அக்கௌண்ட், அன்சஸ்பெண்டு உள்ள ட்விட்டர் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதே சஸ்பெண்டட் ட்விட்டர் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை. சஸ்பெண்டட் ட்விட்டர் வந்து லாகின் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ட்ரிக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பு, அப்புறமா ஒரு ஃபைல் வேணும். ஆப் ப்ளஸ் ஃபைல் லிங்க்கு, குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ குரூப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணி அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அட்மின் வந்து உங்களுக்கு வந்து ஆப் லிங்க்கும் ப்ளஸ் அந்த ஃபைல் லிங்க்கும் அனுப்புவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிஜிஎம்ஐ அக்கௌண்ட் வந்து பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்மினுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்தோன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். அது இல்லாமல் ப்ரோ இந்த எம்டி மேனேஜர் ட்ரிக்கு எனக்கே தெரியும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, இது வந்து வேறு ட்ரிக்கு. பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு தாட்டியும் இப்போ ஒரு அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது மறுபடியும் ஒரு வந்து ப்ராசஸ் இருக்கும். ஃபைலெல்லாம் டெலீட் பண்ணணும். அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த மாதிரில ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒன் டைம் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும்லாம் ஃபைல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒன் டைம் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ டேரெக்டாக அவங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்புமே இருக்கக்கூடாது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்ஐ அந்த எதுவும் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா கைஸ்? பேக்ரவுண்டில் பிஜிஎம்ஐ இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எம்டி மேனேஜர் ஓப்பன் பண்ணல. எம்டி மேனேஜர் ஓப்பன் பண்ணி லெஃப்ட்டில் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு, அதில் வந்து டேட்டான்னு ஒரு வந்து ஃபைல் இருக்கும் கைஸ். ஆண்ட்ராய்டு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே ஃபஸ்ட்லேயே இருக்கும். லெஃப்ட்டு சைடு இல்லை கைஸ், லெஃப்ட்டு சைடு வந்து அப்படியே வச்சுருங்க. ரைட் சைடில் ஆண்ட்ராய்டுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து டேட்டா ஃபைல்ஸில் டேட்டா, அந்த டேட்டா போயிட்டிங்கன்னா com.ig.pubg mobile அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் போயிட்டு என்ன ப்ரோ அதை ரீநேம் பண்ணணுமா அப்படின்னு அதிபுத்திசாலித்தனமெல்லாம் கேட்காதீங்க. நாம் இந்த ஃபைலில் ரீநேமும் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த ஃபைல் வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண com.pubg, அதில் வந்து ஃபைல்ஸு, அதில் வந்து UE4 கேமு, ஷேடோ ட்ராக்கர் எக்ஸ்ட்ரா சேவ்டு, அப்புறமா இங்கே வந்து பேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் வந்து அப்படியே இருந்துருங்க. ஓகே கைஸ்? இப்போ அப்படியே இருந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஒரு இது கொடுத்துருப்பேன். அது வந்து இது பண்ணிங்க, அது வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அது வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் தான் கொடுப்பேன். வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு, அதில் டெலகிராமு கோர் பேட்ச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம்னு இருக்கும். நான் ஆல்ரெடி ரீநேம் பண்ணி விட்டேன். 334 டாட்டுன்னு போட்டு அது பக்கத்தால் 3 அண்டர்ஸ்கோர் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீநேமில் சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கோர் டாட் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பார்த்தீங்களா? 334 அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி கொடுக்கணும். காப்பி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். 2 தாட்டி ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வீடியோவுமே நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்பு. இது மட்டும் இப்போ நான் டெலகிராமில் உங்களுக்கு ஒன்று கொடுப்ப ஒரு ஃபைல் லிங்க்கு, அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி நம்ம நார்மலாக இருக்கிற பிஜிஎம்ஐக்குள்ளே நம்ம வந்து காப்பி பண்ணி வைக்கிறோம்.
காப்பி பண்ணி வச்சுட்டு அப்படியே கேம் ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து நெட் ஆஃப் பண்ணல, எதுவும் பண்ணல. ஏன்னா பழைய ட்ரிக், அதுவும் எம்டி மேனேஜர் வச்சு தான் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போய் அது லாகின் பண்ணுறது ஒரு கிளிச் வச்சு தான் நாமளே லாகின் பண்ணுவோம். இதில் நமக்கு அந்த மாதிரி பெரிய தலைவலி எல்லாம் இல்லை. நீங்கள் ட்ரிக் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ட்விட்டர் லாகின் ஃபிக்ஸ்டு பை ஜிஎஸ் ராஜ்புட் அப்படின்னு காமிக்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. சம்டைம்ஸ் ஓகே கொடுத்தோன்னா போகாது. ஒரு 4-5 டைம் வந்து ஓகே கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டில் தான் லாகின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து டைரெக்டாக உள்ளே போகுது. இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து எப்படி ஸ்டெப் வந்து எப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன். அடிக்கடி இது வரும். அது மட்டும் ஓகே கொடுத்துருக்கேன் கேமுக்குள்ளே போகும்போது. இப்போ நாம் வந்து லாபியில் தான் கைஸ் இருக்கிறோம். நெட்வொர்க் எல்லாமே ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நார்மலாக ஆண்ட்ராய்டு யூஐ உள்ள ட்விட்டர் வந்து எப்படி காமிக்கும், பழைய ட்விட்டர் எப்படி காமிச்சிட்டு இருந்துச்சோ இதே மாதிரி வரும். இந்த ட்விட்டர் மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால் அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதே iOS யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஆப்பிள், ஐஃபோன், ஐபேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது வெப் லாகின் வந்து ஐடிஓபி வெப் லாகின் போட்டு வரும். அதில் நம்ம ஐடி பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பிரச்சனை இல்லை. ட்விட்டரில் எவ்வளோ அக்கௌண்ட் வேணால் லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon again another video guys.